இவ்வளோ பவுன் நகை கேட்குறிய, நீ கேடு கட்ட வேண்டாம் அப்படின்னு உங்கள் மனசில் எண்ணம் தோன்றுனா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். ஓகே, நம்பர் 1 அந்த சூசைடல் டெண்டன்சியை வந்து இருக்கிற மக்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணணும். 2வது ஆட்டிடியூடை மாற்றணும். அந்த மக்களுடைய மனநிலையை கண்டிப்பாக மாற்றணும். ஸோ எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். அவங்கவுங்க சம்பாரித்து நம்ம பெரியாள் ஆகும் அப்படின்னு இல்லாமல் அடுத்தவங்க காசில் நம்ம வாழ்வோம், அடுத்தவன் கார் வாங்கி கொடுப்பான், அந்த காரில் நம்ம போவோம், உங்கள் பொண்ணு தானே போகுது அப்படின்ற அந்த பேச்சுக்கள்லாம் ஒன்று கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் கொதிக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மாபெரும் தவறு அப்படின்றதே தெரியல. குற்றம். சாதாரணமாக இதெல்லாம் ஒரு குற்றமா, வரதட்சணை வாங்குறதெல்லாம் ஒரு குற்றமா, சீதனம் தானே அப்படின்றாங்க. அதில் வந்து பேர் வேற 2ஆக வச்சிடுறோம். நம்ம சட்டத்தில் சீதனம் வாங்கினா சரி, வரதட்சணை வாங்கினா கொடுமை. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, சீதனம்ன்றது வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறது, கேட்டு கொடுக்கறது டவுரி. ஓகே, ஸோ அந்த டவுரி வரதட்சணை அப்படின்றது வந்து ரொம்ப மாபெரும் குற்றம். பட் இதை வந்து தீர்க்கணும்ன்றது வந்து நம்ம சமுதாயத்தோடைய இன்றைய கட்டாயம்.